உங்கள் சோகங்களை மணலில் எழுதுங்கள், மறைந்து போகட்டும். உங்கள் மகிழ்ச்சியை கல்லில் செதுக்குங்கள், என்றும் நிலைத்திருக்கட்டும். 1000 பேரை கூட எதிர்த்து நில்லுங்கள், ஆனால் தகுதியற்ற சிலரிடம் எதிர்பார்த்து நிற்காதீர்கள். அது வீணாகும். தானாக உயரும் வயது, விடாமல் துரத்தும் பிரச்சனைகள், தடுக்க முடியாத சில நிகழ்வுகள், கடக்க வேண்டிய சில சூழல்கள், தொட வேண்டிய இலக்கு, இத்தனை போராட்டம் நிறைந்ததுதான் வாழ்க்கை. சண்டையில் ஒருவர் மட்டும்தான் வெல்ல முடியும், சமாதானத்தில் இருவருமே வெல்லலாம். சிந்தித்து செயல்படுங்கள். உன் பாதையில் உன்னை முந்தி செல்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே. ஏதாவது ஒரு சந்திப்பில் சிவப்பு விளக்கு எரியத்தான் செய்யும். அதிக விளக்கங்கள் கொடுத்து தக்க வைக்கும் உறவுகள் நீண்ட நாட்களுக்கு நிலைப்பதில்லை. உனக்கானவர்கள் உன்னை விட்டு பிரிவதில்லை. சில சமயம் வாழ்வில் சில விஷயங்கள் கிடைத்தவருக்கு தெரிவதில்லை அதன் அருமை. சில விஷயங்கள் அருமை தெரிந்தவர்களுக்கு என்றும் கிடைப்பதில்லை. காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும். நம்பிக்கை இழக்காமல் காத்திருங்கள். உன்னை காக்க வைக்கும் உறவை விட என்றும் உனக்காக காத்து கொண்டிருக்கும் உறவை நேசி. வாழ்வு நலமாகும். உன்னை தூக்கி எறிந்த சிலருக்கு நிரூபி, நீ கல்லில்லை வைரம் என்று. எல்லாம் யதார்த்த நிகழ்வுகள் அல்ல, வரிகளில் கோர்வையே வாக்கியம், வலிகளின் கோர்வையே வரலாறு. வாழ்வின் முடிவென்று ஏதுமில்லை. எல்லாம் திருப்பு முனைகளும் உன்னை திருப்பும் வினைகளே. வரலாற்று கதைகளை அலசு. உன் வாழ்விற்கு திரைக்கதை கிடைக்கும். வெறும் எதிரான சூழல் உன்னை என்ன செய்யும்? தன்னம்பிக்கை உன்னோடு இருக்கையில் அழுவது பலவீனமல்ல. அதே சமயம் வெறும் கண்ணீர் காவியமாகாது. எல்லோரும் வேகமாக ஓடுகிறார்கள் என்பதற்காக நீயும் ஓடாதே. அவர்கள் ஓடிக்கொண்டிருப்பது சுடுகாட்டிற்கு. சில நடைப்பிணங்கள் உனக்கு அறிவுரைகள் சொல்லும், பொறுத்துக்கொள். உனக்கு முன் சென்றவர்களை நிச்சயம் நீ சந்திப்பாய் கல்லறையில். அதற்குள் அடைய வேண்டியதை செய், நீயாயிரு. போர்க்களம் உனக்காக காத்திருக்கையில் நிழலோடு. உனக்கு எதற்கு வெட்டிச் சண்டை? நேர்மறை கருத்துக்களை அறிக்கை செய்ய மறந்தால் புலம்பத் தயாராயிரு. நிகழ்காலத்தை விட உன்னதமானது நீ நிகழ்த்தும் காலம். பணக்காரனும் நீயும் ஒன்று. நேரத்தின் பார்வையில் நிறைய மனங்களை திருடு, கொள்ளையிடு. எந்த நீதிமன்றங்களும் கண்டிக்காது. நீ ஏற்றிருப்பது மனதிற்கு பிடித்த பாதை. இதில் நீ அடைவதெல்லாம் ஆன்மாவிற்கு அடித்தளம். நல்ல நினைவுகளை பதிவேற்றம் செய். எல்லோரையும் மன்னித்துவிடு, ஆனால் எதையும் மறக்காதே. அதுவே அமைதிக்கான வழி. சொற்பொழிவு வார்த்தைகள் உதிர்வது நாவினால் அல்ல, கேட்கும் காதினால். மற்றவர்களை பாவம் பார்ப்பதே மிகப்பெரிய பாவம். எல்லா உயிர்களையும் உறவுகளையும் நேசி, ஆனால் எதற்கும் அடிமையாகாதே. நாளை நிச்சயம் வெல்வாய் என்பது வெற்று வார்த்தை அல்ல, மனதிற்கான நங்கூரம். ஆதவனே ஆனாலும் என் திசைக்கும் வெளிச்சம் தர இயலாது. நிச்சயம் ஏதோ ஒன்றை நீ இழப்பாய். அது எது என்று நீயே முடிவு செய். யாரையும் பலிக்காமல் எதையும் சபிக்காமல் வாழுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் மனிதனாக வாழ முடியும். நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடம் உள்ளது. நீங்கள் அனுபவிக்கும் துன்பத்திற்கு நீங்கள்தான் காரணம். இதற்கு நீங்கள்தான் பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும். எனவே எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் விதிக்கு நீங்கள்தான் காரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் எதிர்காலத்தை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள். அறிவு, உள்ளம் ஆகிய இரண்டில் எதை பின்பற்றுவது என்ற போராட்டம் எழும்பொழுது உங்கள் உள்ளம் சொல்வதையே நீங்கள் பின்பற்றுங்கள். பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே. உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். ஏனென்றால் பொய் வாழவிடாது, உண்மை சாக விடாது. அனைத்து தெய்வங்களிடமும் நம்பிக்கை வைத்து, அதே நேரத்தில் உங்களிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் உங்களை யாரும் காக்க முடியாது. உங்கள் தவறுக்கு பிறர் மீது பழி சொல்லும் வரைக்கும் உங்கள் வாழ்வில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. பெரும் சாதனை செய்வதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். அவை ஏளனம், எதிர்ப்பு மற்றும் அங்கீகாரம் என்றேனும். ஒரு நாள் நீ எந்த பிரச்சனையையும் சந்திக்கவில்லையோ அன்று நீ தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்று உறுதி செய்து கொள். உங்களிடமிருந்து விலகியிருக்க விரும்புவர்களிடம் வற்புறுத்தி அன்பை பெற நினைக்காதீர்கள். அந்த அன்பின் மூலம் உங்களுக்கு எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை. பிரச்சனைக்கு காரணம் 2 தான். யோசிக்காமல் செயல்படுவது, செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருப்பது. எவ்வளவு பெரிய கவலைகளையும் கூட சில நேரங்களில் மறந்துவிட முடிகிறது. ஆனால் சிலர் தந்த காயங்களை ஏனோ மறக்க முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் பயப்படாதே. வாழ்வில் சில பயம் அவசியமற்றது, சில பயம் தேவையற்றது. நீ எவ்வளவு ஒதுங்கினாலும், எங்கு சென்று பதுங்கினாலும் நீ எதிர்கொள்ள வேண்டிய சூழலை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏணியாக இருக்க வேண்டும் என்று நீ முடிவு எடுத்தால் அடுத்தவர்கள் உன்மீது ஏறித்தான் போவார்கள்.
நீ 1000 விருப்பங்கள் கொண்டிருக்கலாம், ஆனால் திருப்பங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. எத்தனை பகல் இரவு கடந்தாலும், நாட்கள் நகர்ந்தாலும், மாதம் மாறினாலும், வருடம் வேறுபட்டாலும், நீ மாறாமல் எதுவும் மாறாது. வாழ்வில் எந்த சூழ்நிலைக்கும் அஞ்சாதே. தயக்கமும் குழப்பமும் இருக்கும் வரை உன் வாழ்வில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. வெற்றி பெற வேண்டுமாயின் துணிவு அவசியம். துணிவான முடிவு அவசியம். மனம் விட்டு வேதனை விலக்கு. உனக்கான பாதை கண்டிப்பாக தென்படும். நீ நின்று கொண்டிருப்பது பயிற்சி தளம். நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் இன்று எல்லாமே பாடம்தான். நீ எத்தனை வருடங்கள் வாழ்கிறாய் என்பது முக்கியமல்ல. உன் வாழ்நாளில் என்ன சாதித்தாய் என்பதை முக்கியம். அடுத்தவன் சொல்படி வாழ்வதை விட அடுத்தவர் சொல்லும்படி வாழ். உனக்கும் உன் வாழ்விற்குமான அர்த்தங்களை தேடு. உனக்கு பிடிக்காததை செய்து நல்லவன் என்ற பெயர் எடுப்பதை விட உன் மனம் விரும்பிய செயலை செய்து கெட்டவன் என பெயர் எடுப்பதில் தப்பில்லை. உருண்டு ஓடும் மாதங்களும் வருடங்களும் உன்னை வளர்க்காது. நீ பெற்ற காயங்களும் வலிகளுமே உன்னை வளர்க்கும். உடற்பயிற்சி கூடம் உன் உடலை வளர்க்கும். ஆனால் உன் தைரியத்தை நீதான் வளர்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழலை சந்தித்தாலே தைரியம் பிறக்கும். வாழ்வின் கட்டுப்பாட்டுக்கு நீ செல்லாதே. வாழ்வை உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வா. ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை நாமே இழந்துவிடக்கூடாது. நம் மனதுக்கு பிடித்த மாதிரி பேசுபவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை. பிடிக்காத மாதிரி பேசுபவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை. பொய்யும் சில நேரம் புன்னகையை பூசிக்கொள்ளும். புன்னகையும் சில நேரம் பொய்யை பூசிக்கொள்ளும். எச்சரிக்கையாயிரு. ஒருவரை பற்றி நீ ஒரு வருடம் சொல்லும் பொழுது கேட்போர் அறிவர். நீ சொன்னவரை பற்றி அல்ல, உன்னை பற்றி. முன்னேறி செல்ல நினைக்கும் மனிதர்களுக்கு குறை சொல்லவோ குற்றப்படுத்தவோ நேரம் இருக்காது, நேரம் கிடைக்காது. சீண்டுபவர்கள் சீண்டட்டும். நீ செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இரு. என்ன ஆயினும் நகர்ந்து செல்வேன். உன்னை தடுக்க நினைப்பதை தூக்கி எறிந்து செல். எந்த நிலையையும் வாழ்க்கை அழகானது. வாழ்க்கை வாழ்வதற்கே. விடை தெரியாத பல கேள்விகள் கேட்டாலும் விடை கிடைக்கும். ஆனால் விடை இல்லாத சில கேள்விகள் நீ கேட்டால் அது உன் வாழ்வை சிதைக்கும். எவர் ஒருவருக்காக எது ஒன்றுக்காக நீ சமரசம் செய்ய துவங்குகின்றாயோ அப்பொழுதே நீ உன் நிலை இழக்கத் துவங்குகின்றாய். உனக்கானது உன்னை தேடி வராது, நீ தேடினால் வரும். தண்ணீரில் வாழும் மீனின் தாகமும் அதன் கண்ணீரும் என்றும் யாருக்கும் தெரியாது. வேர்கள் மண்ணிற்குள் புதைந்திருந்தாலே விருட்சத்தின் மலர்கள் மனம் வீச முடியும். எதையும் புரிந்து கொள்ளாத கூட்டத்தின் மையத்தில் இருப்பதை விட தனிமையே அழகானது. வாழ்வின் சில முடிச்சுகள் மர்மமானது. அதை கழற்ற நீ எடுக்கும் முயற்சியிலேயே அது மேலும் விரும்பும். உன் முயற்சியில் நீ முழுமனதாய் இறங்கு. வெற்றி உன் கையில்.